சிவாய நமஹா. அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். இப்போது சிம்ம ராசியாகிய உங்களுக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குரு பகவானினுடைய அதிசார பயிற்சி, அதனால் என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சிம்ம ராசிக்கு. இது எப்போலேருந்து எப்போ வரைக்கும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அக்டோபர் மாதம் 20ஆம் தேதியிலேருந்து 2026 இந்த வருடம் அக்டோபர் 20லேருந்து அடுத்த வருடம் 2027 பிப்ரவரி 13ஆம் தேதி வரைக்கும் இந்த குரு பகவானுடைய அதிசாரம் போய் கொண்டிருக்கு. பொதுவாகவே சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 3 வருடமாக கூட சுத்தமாகவே நேர காலம் சுத்தமாக சரியில்லை. ஏன்னா முதல்ல சனி பகவான் 7ஆம் பாவத்தில் வந்தார். அந்த சமயங்கிறது கண்டக சனி காலம். இந்த கண்டக சனி காலம் போனோடனே இப்போ அஷ்டம சனியாக உட்கார்ந்துட்டார். 8ல் சனி பகவான் இருக்கார். பொதுவாகவே சிம்ம ராசிக்கும் சனி பகவானுக்கும் ஆகவே ஆகாது. பொதுவாகவே சூரியனுடைய ஆதிக்கம் கொண்டது சிம்ம ராசி. சனி பகவான், இந்த சூரியனுக்கும் சனிக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பா பையங்கிற தொடர்பு தான். அப்பா பையன் தொடர்பாக இருந்தாலும் அப்பாவுக்கும் பையனுக்கும் ஆகாது, சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது. இந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காலம் அவ்வளவு ஒரு சோபிதமான காலமாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு இல்லை. இப்போ மறுபடியும் இப்போ குரு பகவான் பார்த்தீங்கன்னா, இப்போ அதிசாரம் வர குரு பகவான் பார்த்தீங்கன்னா இந்த 117 தினங்கள் உங்களுடைய ராசியில இருக்கார். முன்னாடி சொன்ன பாருங்க, 2026 அக்டோபர் 20லேருந்து பிப்ரவரி 13 2027 வரை இந்த 117 தினங்கள் உங்க ஜென்ம ராசியிலே வருகிறார். இதுக்கு முன்னாடி எங்க இருந்தார்னா 12லே இருந்தார். 12லே குரு மறைஞ்சு இருந்த குரு பகவான் இப்போ உங்க ஜென்மஸ்தானத்திற்கு வருகிறார். என்னங்க ஜென்மஸ்தில குரு வந்தா என்ன கணக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜென்ம குரு வனவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இது வனவாசமான காலமா ரொம்ப கஷ்டமான காலமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சமயத்திலே குரு பகவான் பொதுவாகவே குரு பகவான் எங்க இருக்காரோ அந்த இருக்கிற வீட்டிலே அவ்வளவு சோபிதமான பலனை தரமாட்டார். ஜென்மத்துக்கு வந்தார்னா ஜாதகத்துக்கு அவ்வளவு பெரிய பலனை தரமாட்டார். ஆனால் ஒரு நல்லது என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அவர் பார்வை பெறக்கூடிய வீட்டிற்கு நல்ல பலனை கொஞ்சம் அதிகமாகவே கொடுப்பார். அதனால சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவருடைய பார்வை பெறக்கூடிய நன்மை பெறக்கூடிய பல இடங்கள் அமைகிறது. அதில் அந்த அதிசார பயிற்சியில உங்க ஜென்மத்திற்கு வந்த குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்க 5ஆம் வீட்டை பார்க்கிறார். 5ஆம் வீட்டை பார்க்கிறார். உங்களுடைய 7ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்க்கிறார். 9ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் வீட்டை பார்க்கிறார். இதனால என்ன நன்மை அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல 5ஆம் வீட்டை பார்க்கறதுனால குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 5ஆம் இடம்ங்கிறது குழந்தை பாக்கியம் மட்டுமானா கிடையாது, அடுத்த தலைமுறைகளை குறிக்கக்கூடியது 5ஆம் இடம். அதாவது உங்களுக்கு குழந்தை இருக்கு, அதாவது உங்களோட பையன் இருக்கான், உங்க பையனுக்கு பையன் பிறக்கணும், பேரம் பிறக்கணும், இல்லை பேத்தி பிறக்கணும், அல்லது உங்கள் குழந்தை உங்கள் பெண்ணுக்கு பையன் பிறக்கணும், பேரம் பிறக்கணும்னு உங்களுக்கு என்ன விருப்பமோ உங்கள் தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைகள் உருவாகுவதற்கான வாய்ப்பை உருவாக்குவார் குரு பகவான். அவருடைய பார்வை 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால அடுத்த சந்ததிகளை அவர் உற்பத்தி செய்வார். அது ஒரு பெரிய நன்மையாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு உருவாகுது. அடுத்த 7ஆம் வீட்டை பார்க்கறதுனால குடும்பத்தில் கணவன் மனைவியுடைய நல்ல அன்பு ஏற்படும். அது உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல விஷயம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிடைய அந்த 7ஆம் பாவத்திற்கு, அதாவது அந்த 7ஆம் பாவத்திற்கு குரு பகவானுடைய வீடுகள் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்திற்கும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அதாவது 2ஆம் வீட்டிற்கும் 11ஆம் பாவத்திற்கும் உடையவராக வருவார் குரு பகவான். அதனால அவருடைய சஞ்சாரம் ரொம்ப அற்புதமாக இருக்கிறதுனால திருமணமாக வேண்டியவங்களுக்கு திருமணம் கைகூடும். பிரிந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பையும் குரு பகவானுடைய பார்வை செய்து வைக்கிறது. அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது உங்கள் குழந்தைக்கோ பையனுக்கோ பேரனுக்கோ பொண்ணுக்கோ பேத்திக்கோ அவங்களுக்கு யாராவது கல்யாணமாக வேணும், திருமணமாகாமல் தள்ளி கொண்டிருக்கிறது, எப்போ திருமணமாகணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்கன்னா அடுத்த குழந்தை உங்களுடைய அடுத்த சந்ததிகளுக்கு கல்யாணமாகக்கூடிய வாய்ப்பையும் குரு பகவான் உறுதி செய்வார். இது மாதிரி பல நன்மைகளை உருவாக்குறார். அடுத்தது முக்கியமாக பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானம். அந்த தொழில் ஸ்தானத்திற்கு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு கொஞ்சம் தொய்வான காலமாக இருக்கிறது. அதனால தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். 9ஆம் இடம் பார்வை பெறதுனால படிக்கின்ற மாணவர்களுக்கு
படிப்பிலே நல்ல நாட்டம் ஏற்படும். அவங்களுக்கு விரும்பிய துறையில் தேர்ந்தெடுத்து அவங்க படிப்பாங்க. நல்ல படிப்பில் நல்ல முன்னேற்றம் அடைவாங்க. நல்ல சுபிக்ஷங்கள் ஏற்படும். அதில் முக்கியமாக நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னென்னா, தொழில் சார்ந்த விஷயத்தில் அணுகுமுறையில் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி இருக்கார். அஷ்டம சனி. இப்போ அந்த குரு 12ல் இருந்தால் கூட அஷ்டம சனியை அவர் பார்க்கறதுனால அஷ்டம சனியினுடைய உபாதை கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அப்போ அந்த குறைஞ்சிருக்கக்கூடியதை இப்போ பார்வையை மாத்துறதுனால குறைஞ்சிருக்கக்கூடிய பார்வையில் அந்த சனி பகவானுடைய கொஞ்சம் கெடு பலன் அதிகமாக கிடைக்கும் போது சிம்ம ராசிக்கு, அதுலேயும் கொஞ்சம் சிம்ம ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும். அதனால் இந்த காலத்தில் சிம்ம ராசிக்காரங்க முக்கியமாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மிக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவானை வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி திருக்கடையூரில் இருக்கக்கூடிய அபிராமி அம்பிகை சமேத அமிர்த கடேஸ்வரர் அப்படிங்கிறதான அந்த சிவபெருமானை சென்று வழிபாடு செய்வது, அல்லது உங்களுடைய நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாளிலே, உங்களுக்கு ஒரு பிறந்த நாள், பிறந்த மாதம், பிறந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளிலே அங்கே சென்று அந்த மிருத்யுஞ்சயருக்கு உண்டான ஹோமத்தை செய்து வழிபாடு செய்யுங்க திருக்கடையூரில். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலனையும் குடும்பத்திலே நல்ல சுபிக்ஷத்தையும் ஏற்படுத்தும். முக்கியமாக திருக்கடையூருக்கு இந்த சனி பகவானினுடைய குரு பகவானினுடைய அதிசார காலம் இருக்கு இல்லைங்களா, அந்த அதிசார காலம் முன்னாடி சொன்னா பாருங்க, அந்த 10ஆம் மாதம் 2026 பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி 2027 இந்த சமயத்துக்குள்ள நிச்சயமா ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சுபிக்ஷமான பலன்கள் ஏற்படும். சிவாய நமக.